தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமி டிவைஸான போக்கோ, எம்ஐ, ரெட்மி இந்த மொபைல் எல்லாத்துலேயும் வந்து TWRPயை வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து TWRPயை வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து பூட்லோடரை வந்து நீங்கள் வந்து அன்லாக் வந்து பண்ணியிருக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோடரை வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்கள் மொபைலில் இருக்கிற பூட்லோடரை வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் வந்து பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணாமல் நீங்கள் வந்து TWRPயை வந்து ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் வந்து ஆகிடும். ஓகே, TWRP கஸ்டம் ரெக்கவரினா வந்து என்னென்னு வந்து தெரியலனா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 5 மொபைல் வந்து யூஸ் வந்து பண்ணுறேன். நான் வந்து இந்த மொபைலில் தான் வந்து TWRP கஸ்டம் ரெக்கவரியை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மொபைலில் வந்து ரெக்கவரி மோடுக்கு வந்து போயிடுறேன். ரெக்கவரி மோடுக்கு வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னே உங்கள் மொபைலில் இருக்கிற பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருங்க. மொபைலில் வந்து ஒரு சின்ன வைப்ரேட் வந்து வந்துட்டோன்னே உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து அந்த பட்டன்ஸ்லேருந்து எடுத்துருங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ரெக்கவரி மோடுக்கு வந்து போய்ட்டும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் சைட்லேருந்து தர டிஃபால்ட்டான ரெக்கவரி. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து TWRPயை வந்து கொண்டு வர போகிறோம். TWRPயை வந்து நம்ம வந்து எதனால் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மொபைலில் கொடுத்துருக்க டிஃபால்ட்டான ரெக்கவரியை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. வேணும்னா வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டோன்னா மொபைலை வந்து ரீசெட் வந்து வேணால் பண்ணலாம். அதுக்கு மட்டும்தான் வந்து இந்த டிஃபால்ட்டான ரெக்கவரி வந்து நமக்கு வந்து யூஸ் வந்து ஆகும். இதுவே நம்ம வந்து TWRP ரெக்கவரியை வந்து யூஸ் பண்ணோம்னா அதில் வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக வந்துருக்கும். நம்மளால் வந்து TWRPயை யூஸ் பண்ணி ஒரு OSஐ நம்மளால் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண முடியும். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்க மொபைலில் வந்து TWRP ரெக்கவரியை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணுறாங்க. கஸ்டம் ரெக்கவரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸாக வந்துருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து TWRP, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து TWRPயை வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியை வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நம்ம மொபைலில் வந்து TWRPயை வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறோம்னா அது நம்ம வந்து என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ADB டிரைவ்ஸ் வந்து வேணும். இந்த டிரைவ்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலையும் கம்ப்யூட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டிரைவ்ஸ் வந்து யூஸ் வந்து ஆகும். ஓகே, இந்த ADB டிரைவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துடுங்க. இந்த பேஜில் வந்து கீழே வந்து ஸ்க்ரால் டவுன் வந்து பண்ணிங்கன்னா வெர்ஷன் 1.3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ்க்கான ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கான ஒரு ஐக்கான் வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ADB டிரைவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ண ADB டிரைவ்ஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம இதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் மேலே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒய்யை கொடுத்து என்ட்ரு வந்து கொடுங்க. ஒய்னா வந்து எஸ்ன்னு அர்த்தம். அகைன் வந்து ஒய்யை டைப் பண்ணி என்ட்ரு வந்து கொடுங்க. அகைன் ஒய் டைப் பண்ணி என்ட்ரு வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற TWRP ரெக்கவரி ஃபைலை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து TWRP ரெக்கவரி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கான கோட் நேம் வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும். எதனால் வந்து நம்ம வந்து கோட் நேம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கான ரெக்கவரியை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம்னா உங்கள் மொபைலோட நேமை போட்டு தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மொபைல் நேம்லேயே வந்து வேறு கண்ட்ரியில் வந்து வேறு மாடலில் வந்து அதிகமாக வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து மொபைல் நேமை போட்டு வந்து சர்ச் பண்ண முடியாது. அது பதில் நம்ம வந்து மொபைலோட கோட் நேம் போட்டு வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து Redmi Note 5 மொபைல் வந்து யூஸ் பண்ணுறேன். இதே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து வேற ஒரு மாடல் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகிற ரெக்கவரியை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம மொபைலோட கோட் நேம் போட்டு தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன கோட் நேம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என் மொபைலுக்கான கோட் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்ஸ். ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற TWRP ரெக்கவரி ஃபைலை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நேம் வந்து டைப் வந்து பண்ணுங்கள். என்னோட மொபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 5. நான் வந்து அதை வந்து அப்படியே டைப் பண்ணுறேன்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் Redmi Note 5னு போட்டோன்னே எனக்கு வந்து இதில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து காட்டுது. ஏன்னா வந்து இந்த நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரீஸில் வந்து நிறைய மாடல் ஃபோனை வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து என்னால் வந்து மொபைல் நேமை போட்டு வந்து சர்ச் பண்ண முடியாது. அதுபோல் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலோட கோட் நேமை போட்டு வந்து சர்ச் பண்ணுறேன். என்னோட மொபைலோட கோட் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்ஸு. நான் வந்து வென்ஸ்னு வந்து டைப் வந்து பண்ணிட்டோன்னே என்னோட மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகிற TWRP வந்து இங்கே வந்துச்சு. நான் வந்து ஜஸ்ட் வந்து அதை வந்து கிளிக் வந்து பண்ணுறேன். இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து ஆகும். இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணிங்கன்னா பிரைமரி அமெரிக்கன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்துருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா TWRPயோட நிறைய வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வெர்ஷன் தான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். அதனால் வந்து இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கே வந்து நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் TWRP.imgன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்துருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற TWRP ரெக்கவரி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த ரெக்கவரியை வந்து நம்ம மொபைலில் வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த TWRP ரெக்கவரி ஃபைலை வந்து ஜஸ்ட் வந்து காப்பி கொடுத்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இடத்துல போயிட்டு இந்த ரெக்கவரியை வந்து பேஸ்ட் வந்து பண்ணுங்கள். உங்கள் டிஸ்பீஸில் வந்து லோக்கல் டிஸ்க் சீக்கு வந்து போங்க. நீங்கள் வந்து Adb Drivers வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோன்னே உங்கள் சி டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா Adb ஃபோல்டர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த TWRP ஃபைலை வந்து பேஸ்ட் கொடுத்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலையும் கம்ப்யூட்டரையும் வந்து ஒரு நல்ல USB கேபிளை யூஸ் பண்ணி கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கனெக்ட் வந்து பண்ணுறோன்னே இப்போ நம்ம வந்து fastbootக்கு வந்து போகணும். fastbootக்கு வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும் fastbootன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்க்ரீன் வந்து வந்துட்டோன்னே உங்கள் மொபைலை வந்து அப்படியே வந்து ஓரமாக வந்து வச்சுருங்க. ஓகே, இப்போ அகைன் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து வாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெஸ்டினேஷன் பேத் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து எரேஸ் வந்து பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து CMDன்னு டைப் பண்ணி என்டர் வந்து கொடுங்க. இப்போ இங்கே இருக்கிற கமெண்ட் ப்ரொமோட்டில் வந்து நான் சொல்கிற கமெண்ட்ஸை வந்து டைப் வந்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா fastboot devices-னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து வந்திருக்கும். இது மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஐடி வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலும் உங்கள் கம்ப்யூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கமெண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா fastboot ஃப்ளாஷ் ரெக்கவரின்னு டைப் பண்ணுங்கள். ரெக்கவரின்னு வந்து டைப் பண்ணிட்டாலும் ஒரு ஸ்பேஸ் வந்து விடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ரெக்கவரியை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ரெக்கவரியை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ரெக்கவரி ஃபைலை வந்து அப்படியே வந்து ட்ராக் பண்ணி இந்த கமெண்ட் ப்ரொமோட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க. அந்த ரெக்கவரிக்கான பேத் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். இப்போ வந்து என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வந்துச்சு. இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம மொபைலில் வந்து TWRPயை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம ரெக்கவரிக்கு வந்து போயிட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ண அந்த TWRPயை வந்து பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன ரெக்கவரி மோடுக்கு வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் TWRPயோட லோகோ வந்து வந்துச்சு. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம மொபைலில் வந்து TWRPயை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த ரெக்கவரியை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கஸ்டம் ரோம் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியை வந்து எப்படி நம்ம மொபைலில் வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்கிறேன். நான் எதனால் வந்து 2 ரெக்கவரியும் வந்து ஃப்ளாஷ் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா TWRP வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி வந்து அவங்க மொபைலில் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா TWRP வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து நம்ம சேனலில் வந்து 2 ரெக்கவரியும் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுறோம். ஓகே, இந்த ரெக்கவரியை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கஸ்டம் ரோம் அஃபிஷியல் ரோம் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அகைன் வந்து நம்ம மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டான ரோமுக்கு நம்ம வந்து போயிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து சிஸ்டம் சொல்கிற ஆப்ஷனுக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே உங்கள் மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டான OS வந்து உங்களுக்கு வந்து பூட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.